வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரெஸ்ட்ரோ பாருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும். மதுபான கடைகளை திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் என பல்வேறு பிரிவுகளில் 1,81,666 பேருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளில் உதவித்தொகை பெறாத தகுதியுள்ள முதியோர்களிடம் விண்ணப்பங்கள் பெற்றனர். இவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான கோப்பு தலைமை செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் அனுமதி பெற்று கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பை ஏற்ற கவர்னர் புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வரும் அக்டோபர் மாதம் முதல் வழங்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதன் மூலம் அரசுக்கு மாதத்திற்கு ரூபாய் 2 கோடி வீதம், ஆண்டிற்கு ரூபாய் 24 கோடி கூடுதல் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் கடற்படை பிரிவு சார்பில் இசை கச்சேரி புதுச்சேரியில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி இசை கச்சேரியை கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிக்கான இந்திய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சதீஷ் சென்னாய் முன்னிலை வகித்தார். இதில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையிலான இந்திய கப்பற்படை சேர்ந்த 18 இசை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தேசிய கீதம், வந்தே மாதரம், சாரே ஜஹான் சே ஹச்சா பாடல்கள் மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் பாடி இசையமைத்த தமிழ் திரைப்பட தேசபக்தி பாடல்களான தமிழா தமிழா, நாளை நம் நாடே, ஜெய் ஹோ, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஒரு பாடல் உள்ளிட்ட 13 பாடல்கள் இசைக்கப்பட்டன. சுமார் 1.5 மணி நேரம் இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌஹான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரெஸ்ட்ரோ பாருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார்.
பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பிரதமர் மோடி புதுச்சேரியை பெஸ்டாக்க மேற்கொண்ட முயற்சியில் ஒன்றே 55 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் 10,000 பேருக்கு புதிதாக ரூபாய் 2,500 பென்ஷன் தரும் திட்டத்திற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கார்டு சிவப்பு நிறத்திற்கு ரூபாய் 2,500, மஞ்சள் கார்டுக்கு ரூபாய் 1,000 தர அரசு முடிவு செய்துள்ளது. இங்கு ரெஸ்ட்ரோ பாரை அறிமுகம் செய்தவரை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தான். பல கொலை குற்றங்களும் அவர் முதல்வராக இருந்தபோதே நடந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி சிக்னல், மரப்பாலம் வரை மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் நடந்துள்ளது. மின்கட்டணம் உயர்வுக்கு காரணம் கடந்த கால காங்கிரஸ் அரசுதான். இதை மக்களுக்கு தெரியாமல் இருக்க நாராயணசாமி நாடகம் ஆடுகிறார் என்றார். செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், இணைத்தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் எந்த ஒரு அரசு துறைகளின் அனுமதியின்றி நடனம், கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தும் ரெஸ்ட்ரோ பார்கள் மீது துணைநிலை ஆளுநர் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் செயல்படும் ரெஸ்ட்ரோ பார்களுக்கு மது அருந்துவதற்கும் உணவு வழங்குவதற்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக நடனம், கேளிக்கை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், துணைநிலை ஆளுநர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ரெஸ்ட்ரோ பாரில் நடந்த இளைஞர் கொலைக்கு முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ள திமுக அமைப்பாளர் சிவா, அவரது சொந்த தொகுதியான வில்லியனூரில் நடந்த பாஜக பிரமுகர் கொலை, சந்தன மர கடத்தல், போலி மதுபான தொழிற்சாலை, திமிங்கல எச்சம் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக தயாரா என கேள்வி எழுப்பினார். லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் புதுச்சேரியில் நாளை 15 திரையரங்குகளில் வெளியாகுகிறது. இதனிடையே புதுச்சேரி அரசியலில் இறங்கியிருக்கும் லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மக்கள் மன்றத்தின் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினர் ஆனால் இலவசமாக கூலி டிக்கெட் வழங்கப்படும் என மொபைல் செயலி மூலம் விளம்பரம் செய்து வருகிறார். ரஜினி படத்திற்கு டிக்கெட் பெறுவதற்காக பலரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து கூலி படத்தின் டிக்கெட்டை பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு திரையரங்கிலும் சுமார் 2,000 டிக்கெட் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் ஒவ்வொரு திரையரங்கிற்கும் சென்று உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்காளர் அடையாள அட்டையை திரைப்பட டிக்கெட்டுக்காக பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் மூலம் டிக்கெட் பெற்றவர்களை உள்ளே அனுமதித்தால் தியேட்டரை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பத் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து புகார் அளித்தனர். புதுச்சேரி தியேட்டர் உரிமையாளர்களுடன் திமுக எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 148 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர்கள், 148 கான்ஸ்டபிள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ள புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் அரசு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் 70 பணியிடங்களில் பொது பிரிவு 31, SC 11, OBC 7, MBC 12, BCM 1, EBC 1, EWS 7 என இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடாக பொது 12, SC 3, OBC 2, MBC 4, EWS 2 என இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது.
சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது 12/9/25 அன்று 20 முதல் 27 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இப்பணியிடங்களுக்கு +2 அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 12/9/25 அன்று 22 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி பிரிவினருக்கு 3 வயதும், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது தளர்வு உண்டு. பெண்கள் பிரிவில் விதவை, விவாகரத்து பெற்றோர், கணவரை பிரிந்து மறுமணம் செய்து கொள்ளாத பொது பிரிவினர் 35 வயதினரும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் 40 வயது மிகாமல் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியின் 27வது வார்டு கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி 27வது வார்டு கழகத்தின் சார்பாக மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா உழந்தை கீரப்பாளையம் புவன்கரை வீதியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. உழந்தை கீரப்பாளையம் புவன்கரை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த விழா தெய்வீக சூழலில் அமைந்தது. ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஏழை எளிய மக்கள் மற்றும் அப்பகுதி வாசிகள் பலரும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அன்னதானம் வழங்குவதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார். இந்த பிறந்தநாள் விழா அப்பகுதி அஇஅதிமுக நிர்வாகிகளால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அவர்களின் உழைப்பால் விழா மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடுவதோடு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த விழாவின் முக்கிய நோக்கமாக இருந்தது. மேலும் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒற்றுமையை வளப்படுத்தும் இதன் நோக்கமாகும். மொத்தத்தில் முதலியார்பேட்டை தொகுதி 27வது வார்டு கழகத்தின் சார்பாக நடைபெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாகவும் மனதை கவரும் வகையிலும் அமைந்தது. அஇஅதிமுக நிர்வாகிகளின் ஒத்துழைப்பும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் பங்களிப்பு இந்த விழாவை மேலும் சிறப்பாக்கியது. இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் விருப்பம். புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும். மதுபான கடைகள் திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்பாளர் வடிவேலு தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி, கல்லூரிகள், மத வழிபாட்டு தலங்கள் உட்பட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடைகளை உடனே அகற்ற வேண்டும். தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான கடைகளை திறக்கும் நேரத்தை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மாற்றி அமைக்க வேண்டும். ரெஸ்ட்ரோ பார்களை முறைப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது மாநில மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் நகரில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் நகரில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் சுமார் 48 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் 1வது பிரதான சாலையில் உள்ள சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 48 லட்சம் மதிப்பில் ஆணை பெறப்பட்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமக்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள் உட்பட தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி குருமாம்பேட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஏசர் நிறுவனத்தின் புதிய மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலையை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் இன்று திறந்து வைத்தார். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பிராண்டுகளில் ஒன்றான ஏசர் புதுச்சேரியில் உள்ள ஒரு புதிய அதிநவீன வசதியில் உள்நாட்டு ஐடி வன்பொருள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்காக ப்ளூமேஜ் சொல்யூஷனுடன் இணைந்து மேக் இன் இண்டியா நோக்கத்திற்கான ஏசரின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக புதுச்சேரியில் புதிய மடிக்கணினி உற்பத்தி கூடத்தை தொடங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் முன்னிலையில் இந்த வசதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, ஏசர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஹரிஷ் ஹோக்லி, ஏசர் இந்தியாவின் தலைமை வணிக அதிகாரி சுதீர் கோயல், ப்ளூமேஜ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் முகேஷ் குப்தா மற்றும் ப்ளூமேஜ் குழுமத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள், தொழிலாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 3 லட்சம் மடிக்கணினி அலகுகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரெஸ்ட்ரோ பாருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும், மதுபான கடைகளை திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.